வடிவேலு மூவியில் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீடும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது guys. இங்கே உள்ள வீடுலாம் ஃபுல்லாக செட்டிநாடு ஸ்டைலு தான். இங்கே பாருங்களேன் நீங்களே. பொள்ளாச்சி சைடு மட்டும் பார்க்கக்கூடிய வியூவை நீங்கள் இந்த பிரான்மலை சைடில் பார்க்கலாம். மலைக்கு மேலே பச்சை பசேன்னு புல், மலைக்கு கீழே பச்சை பசேன்னு நெல். இதுதான் அந்த மலையோட என்ட்ரன்ஸு. இங்கே இருந்தால் நீங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். எக்கு தப்பா அந்த வாட்டர் கேன் எடுத்தீங்க, ஒரே போடு மேலே போக வேண்டியதான் நீங்கள். கைஸ் கொஞ்சம் அசந்த நேரம் போட்டிருக்கோம். எப்பா உனக்கு விளையாடுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? என் காலுக்குள்ளே தான் வந்து விளையாடணுமா? நீ மரியாதை உள்ள ஓடிடு, வெளியே வராத. ஐயோ மறுபடியும் வருதே. இந்த வியூவுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் காத்திருந்தோம். பட் கால் சறுக்குச்சு கோவிந்தா. இப்போ நீங்கள் பார்க்குறது படிக்கட்டு இல்லை, படிக்கட்டு மாறி. ஸோ காலையிலே ஒரு ஓட்டை ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு அதை தலையில் கவுத்திக்கிட்டு நாங்கள் பிரான்மலை கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஏர்லி மணியாக தான் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் கிளம்பும்போது 7:30 ஆயிடுச்சு. நாங்கள் போன வழி வந்து இளையாங்குடியிலேருந்து காளையா கோயிலேருந்து கல்லில் அந்த வழியே போனோம். ஸோ நீங்கள் பரமக்குடிலேருந்து போகிறதா இருந்தால் இந்த வழியை சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற பிரான்மலை அப்படி என்ன பேசுங்கிறது ஆந்த வேலை நான் சொல்லிட்டே வரேன். ஸோ காளையா கோயிலத்தான 2 சைடு ஆரஸ்வதி மரம் தான் இருக்கும். அது போக ஒரு சைடு ஏதோ தண்ணி தேங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக ஃபாரின் பேர்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்த ஊர் வந்து பாகனேரி. இந்த ஊரில் பார்த்தா ஓல்டு ஸ்டைலான செட்டிநாடு ஸ்டைல எல்லா வீடு இருக்கு. வீடு அப்பவே 2 மாடி 3 மாடி அளவுக்கு வீடு இருந்துச்சு. அது போக ஒவ்வொரு வீட்டோட நீளத்தை பார்த்தா இந்த தெருவுல இருந்து அந்த தெரு வரைக்கும் போகும் போல அந்த அளவுக்கு நீளமா இருந்துச்சு. அந்த வீட்டோட நீளத்தை பார்த்தாவே அந்த வீட்டை நின்று ரசிக்கணும் போல இருக்கும். ஐ திங்க் ஒரு தெருக்கு இந்த ஒரு வீடே போதும் போலங்க. நான் அந்த வீடுல காட்டுற வீடை போற பாருங்க எந்த அளவுக்கு நீளமா இருக்கு. இதே ஸ்ட்ரக்சர் உள்ள வீடை ஒன்னு காரைக்குடியில பார்க்கலாம், இல்லாட்டி கல்லல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த பாகநேரியில தான் நான் பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் வீடுலாம் ஏதோ பழங்கால படத்துல ஜமீன்தார் காட்டுற வீடு மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அங்க இருந்து கால்நேரியை தாண்டி போயாச்சு. நான் அந்த கால்நேரிக்குள்ள போனதுலேருந்து ஒரு 5 ஹவுஸ் தான் பார்த்துருப்பேன். பட் அந்த 5 ஹவுஸ் அந்த ஊரே கவர் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் மதுகுப்பட்டி ரோட்ல டேன் ஆகி அங்கேருந்து திருப்பத்தூரை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மதுகுப்பட்டி ரீச் பண்ணோடனே கிளைமேட் கொஞ்சம் கூல் ஆயிருச்சு கைஸ். ரோட்ல போகும்போது அந்த ஹில்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா நாங்க பிரான்மலை ரீச் பண்ணிட்டோம். ஐ திங்க் ஸ்ட்ரைட்டா போனா திருப்பத்தூர், அப்படியே ரைட் டேர்ன் பண்ணா பிரான்மலை வந்துடும். நான் பரமக்குடி இளையாங்குடி காளையார் கோயில் வழி வந்ததால 112 கிலோமீட்டர் வந்துச்சு. இதுவே மானாமதுரை சிவகங்கை பாகனேரி அந்த வழி வந்ததுன்னா 102 கிலோமீட்டர் வந்திருக்கும். உங்களுக்கு எது பக்கமோ அங்கிருந்து வாங்க. அந்த பிரான்மலை ஊருக்குள்ள போயில 2 சைடு பச்சை பசேன்னு மரம் அந்த ரோட்டே கவர் பண்ணிருக்கோம். அந்த ஊருக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பிஃபோரே அந்த மலையோட வியூ பக்காவா தெரியும். அந்த மலைக்கு கொஞ்சம் க்ளோஸ்ல போகும்போது ஒரு செம்மையான ஒரு நேச்சுரல் வியூ கிடைக்கும். அந்த மலையோட அடிவாரத்துல பச்சை பசேன்னு நெல் விளைஞ்சிருக்கும். அதுக்கு மேல அப்படியே பச்சை பசேன்னு அந்த மலை வளர்ந்துருக்கும். இதை பார்க்கல ஏதோ படத்துல பாக்குற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நாங்க போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஷேக் அப்துல்லா அவுலியாவோட தர்கா தோப்பு. யாராவது வெளியூர்ல இருந்தாலும் இங்க சமைச்சு சாப்பிட்டு போறாங்க. அங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்திலே வந்துருச்சுங்க என்ட்ரன்ஸ். இதாங்க இந்த பிரான்மலையோட என்ட்ரன்ஸ். இங்க இருந்தா நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரான்மலைக்கு 2 நேம் இருக்கு. இந்த பிரான்மலையோட ஓல்டு நேம் பரம்புமலை. இப்பதான் இதை பிரான்மலைன்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல கடையில் வளர்ல ஒருவரான முல்லைக்கு தேர் கொடுத்த பாரு ஆட்சி பண்ண பகுதி தான் இந்த பிரான்மலை. இங்க ரொம்பவும் ஃபேமஸான ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்க அதை பார்க்கல. இந்த பிரான்மலை இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு மத ஒற்றுமையை வளர்க்கிற ஒரு மத நல்லிணக்க பிளேஸா அமைஞ்சிருக்கு. மலையோட உச்சியில ஒரு தர்காவும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அதுக்கடையில போற வழியில சின்ன சின்ன இந்து கோயிலும் இருக்கு. இந்த மலையில இந்துக்களும் முஸ்லீம்களும் சரிசமமாவே ஏறுவாங்க. மலையை பார்த்து ஆர்வக்கோளாறுல நானும் கடகடன் ஏற ஆரம்பிச்சிட்டேன். பட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஆர்வத்தில் ஏறிட்டேன். நீங்க இந்த மலைக்கு ட்ரெக்கிங் போறதா இருந்தா கண்டிப்பா நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே வாட்டர் பாட்டில் வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா கீழே ஒரு 2 or 3 லிட்டர்ஸ் வாட்டர் கேனை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்காண்டி மேல கடை இருக்காதுன்னு இல்ல, ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒவ்வொரு கடை இருக்கும். பட் அந்த கடையில உள்ள ரேட்டை போற நான் வீடியோக்குள்ள சொல்றேன். செகண்ட் எதுவும் ஸ்நாக்ஸ் வேணும்னா கொஞ்சமா வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேக் கொண்டு போறீங்கன்னா தயவு செய்து வெயிட்லாம் ஏத்திராதீங்க பேக்ல. கைஸ் இந்த வீடியோ கிளிப்பை பாத்துக்கங்க. இதுதான் நான் மலையில ஏறும்போது நான் சிரிச்ச சிரிப்பு. அதுக்கப்புறம் நான் சிரிக்கவே இல்லை. அது ஏன்னு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். கைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, இந்த மலை அடிவாரத்துல இருந்து டாப் வரைக்கும் 7 கிலோமீட்டர்ஸ். இந்த மலையை ஏறும்போது பாதிக்கு மேலதான் என்னை கூட்டி வந்துட சொல்றாரு. நாங்க ஏறின 4 பேர் சண்டே, கூட்டமே இல்லாம நம்ம மட்டும் தனியா நடக்கிற மாதிரி தோணுச்சு. கைஸ் நாங்கள் 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இந்த இடத்த ரீச் பண்ணோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏறுறதுக்கு. ஐ திங்க் ஏற ஆரம்பிச்சு ஒரு 5 மினிட்ஸ் இருக்குமா, பெருசு 5 நிமிஷம் இருக்குமா இருக்கும். கைஸ் ஃப்ரெண்டில் பாருங்கள் எந்த மாதிரி போகுதுன்னு. இந்த இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வச்சாங்க, படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சாங்களான்னு தெரில. பட் இவங்க போகிறவங்களுக்கு இதுதான் இப்போ படிக்கட்டு மாதிரி இருக்குது.
முன்னால ஏறி போய்கிட்டு தான் இருக்காங்க முஸ்லீம்ஸ்லாம். இந்த பிரான்மலையில பலவிதமான உயிரினங்கள் வாழுது. அதுல அழகான உயிரினங்களும் இருக்கு, ஆபத்தான உயிரினங்களும் இருக்கு. நீங்க எங்கே போனாலும் இந்த பூச்சியை பார்க்கலாம். இந்த பூச்சிக்கு எனக்கு பேர் என்னன்னு தெரியல, பட் இந்த பூச்சி தாங்க இந்த மலை ஃபுல்லா இருக்கு. இது விஷ பூச்சியா என்னன்னு தெரியல, பட் நீங்க கொஞ்சம் சேஃபாவே ட்ரெக்கிங் பண்ணுங்க. நாங்க பைக்ல வரும்போது இடையில நின்று வந்தோம். ஸோ அதனாலதான் நாங்க வரதுக்கு 3 hours ஆச்சு. நாங்க அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 10:30 ஸ்டார்ட் பண்ணோம். பட் என்னதான் இருந்தாலும் இங்க வெயில் தெரியாது. உங்களுக்கு பேலன்ஸ்க்கு ஒரு ஸ்டிக் இருந்தா எடுத்துட்டு போயிருங்க. கைஸ் இப்போ நீங்க பாக்குற அந்த ஆரோ மார்க் மட்டும் இங்க இல்லாட்டி இந்த மலையில் நம்மளால மேலே போகவே முடியாது. பாருங்களேன், ஜிக்ஸாக் மாதிரி போயிருக்கு. ஆனால் அந்த ஆரோ மார்க் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கூட்டி வந்தவர் நடக்க முடியாமல் நடந்து வந்துருக்காரு. பாருங்க இது எப்படி இருக்குன்னு. இந்த ஆரோ மார்க் சும்மா இப்போ தான் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆரோ மார்க் தான் நம்மளை ஒரு கைடு மாதிரி கூட்டி போகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துக்கு நீங்களா ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா தயவு செய்து அந்த ஒயிட் கலர்ல உள்ள ஆரோ மார்க்கை மட்டும் ஃபாலோ பண்ணி போங்க. அண்ட் அந்த ஆரோ மார்க்கையும் நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். சில இடத்துல ஆரோ மார்க்கை போட்டு அப்புறம் இன்ட்டு பண்ணிருப்பாங்க. அப்படின்னா அந்த சைடு வழி இல்லைன்னு அர்த்தம். சில இடங்கள்ல ரொம்பவே சுத்தி போற மாதிரி இருக்கும். நீங்க பாட்டுக்கு உங்க வழியில போனீங்கன்னா கண்டிப்பா உயிருக்கு ஆபத்தான பிளேஸ்ல மேல போக போக நிறையவே இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் காய்ஸ். அந்த ஒயிட் கலர் ஆரோ மார்க்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் கீழே உள்ள அந்த வில்லேஜை பார்த்தோம். அப்பவே ரொம்ப சின்னதா தெரிஞ்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா மலையோட டாப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படி இல்லைங்க. இந்த மலையோட இந்த சைட்ல இருந்து நீங்க வியூ பாத்தீங்கன்னா பச்சை பசேன்னு கிராமங்கள் மட்டும் தாங்க தெரியும். அது போக தூரத்துல கொஞ்சம் தொடர்ச்சி மலைகளா இருக்கு. இந்த பிளேஸ்ல இருந்து நான் பார்த்த வரைக்கும் எந்த விதமான சிட்டியும் தெரியல. ஃபைனலா கொஞ்சம் கோயில்களா தென்பட்டுச்சு. அப்பாடா கடைசி அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சோம். பட் அப்ப கொடுத்தாங்க ஒரு ட்விஸ்ட். தம்பி நீங்க மொத்தமாவே 2 கிலோமீட்டர் தான் தாண்டி வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஸோ அந்த மலை ஏறினதுல இருந்து ஒரு 2 அல்ல 2.5 கிலோமீட்டர் தூரத்துல 2 கோயில்கள் இருக்கும். நாங்க போயில அந்த கோயில பூஜை பண்ணிக்கிருந்தாங்க. வாசல் நின்று ப்ரே பண்ணிட்டு அங்க இருந்து கொஞ்சம் வியூ பார்த்துட்டு இருந்தோம். அந்த பிளேஸ்ல எந்த இடத்துல பார்த்தாலும் பச்சை கலர்ல தண்ணி இருக்கு. ஐ திங்க் இது ரெயின் வாட்டர் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மலையில எந்த விதமான ஃபால்ஸும் இல்ல. இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் படி இல்ல, படி மாறி இருக்கும். இதோ பாருங்க guys, இது தீர்த்தமா ஆனா பச்சை கலர்ல இருக்கு. பட் நம்மளுக்கு தீர்த்தம் சொன்னோன்னு எடுத்து லைட்டா குடிச்சிட்டு தள்ள தொலைச்சுக்குருவாங்க. பட் நீங்க அப்படி பண்ணிடாதீங்க தயவு செய்து. உங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ரொம்ப ஹாட்டா இருந்துச்சுன்னா மட்டும் ஜஸ்ட் அந்த வாட்டர் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கங்க. பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் சொல்றேன். அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்ல தெரியுற அந்த கோயிலுக்கு போய் பார்த்தோம். அந்த கோயில ஆள் யாருமே இல்ல. பட் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளேஸ்ல வந்து ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் அங்க ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயில் தான் மலையாண்டி கோயில். இந்த கோயில் பில்ட் பண்ணிருக்கிறது டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கோயில் கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் பாறையை குடைஞ்சு உள்ள கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ அங்கேயும் ஒரு ப்ரே பண்ணிட்டு நாங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கைஸ் இப்போ நான் நிக்கிற பிளேஸ்லாம் ஒரு சேஃப்டி இல்லாத பிளேஸ். இந்த இடத்துல சேஃப்டிக்கு ஏறி வர்றதுக்கு இருந்த கம்பிலாம் துருப்பிடிச்சு உடஞ்சு போச்சு. கொஞ்சம் இடம் விட்டு தான் கம்பி இருக்கும். அங்க இருந்து ஒரு வியூ பார்த்துட்டு கிளம்பும்போது ஒரு சின்ன உயிரினத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டவுட், இது பச்சோந்தியா இல்ல ஓனானா டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இதோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. தலையில இருந்து பாடியோட சென்டர் வரைக்கும் ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. அந்த பாடியோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு பிளாக் கலர் இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்கவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இது சரின்னு சொல்லி அதை அப்படியே பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங் என்னமோ நான் கூட்டி பண்ணவர் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணாரு. ஒரு 10 மினிட்ஸ் நடப்போம், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். கைஸ் நீங்க ரெஸ்ட் எடுக்க உட்காரும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா உட்காருங்க. நீங்க உட்காரும் போது அந்த இடத்த கொஞ்சம் காலால தட்டிட்டு அப்புறம் உட்காருங்க. இல்லைன்னா